வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கன்னிராசி பலன். இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத கன்னிராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது. பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிருங்கள். ஆகஸ்ட் 2024 கன்னிராசி பலன் பற்றி பார்க்கிற போது பொதுவாக கன்னிராசி மக்களுக்கு இந்த மாதம் சுமாராகவும் சமநிலையிலும் நல்ல பலன் தருவதாகவும் இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதார நிதி நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. மேலும் அந்த ஆதாயங்கள் மூலம் உங்களின் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் உங்களால் முடிக்கக்கூடிய ஒரு வழி பிறக்கும் என்று நம்பலாம். இதன் காரணமாக உங்கள் தைரியம் அதிகரிக்கும் மற்றும் உங்களின் தன்னம்பிக்கை உயரும். இருப்பினும் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிக செலவுகளும் இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதனால் கன்னிராசி மக்கள் தங்களின் சவால்களை சமாளிக்க கடினமாக முயற்சி செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை பற்றி நாம் பார்க்கும் பொழுது தங்களின் வேலை நிலைமை கணிசமாக மேம்படும் மற்றும் சில வேலை காரணமாக பல இடங்களை சுற்றி வருவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசி மக்களுக்கு இருக்கிறது. கன்னிராசி மக்களின் வேலை நோக்கங்களுக்காக நீங்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்ல வேண்டியிருக்கலாம். அது உங்களுடைய வேலையின் தன்மையை பொறுத்து நடைபெறும். மற்றும் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. நிறைய பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்கு மறுப்பதற்கில்லை. மற்றொரு வெவ்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ள கன்னிராசி மக்களுக்கு இந்த மாதம் சாதகமாக பலன் தருவதாக இருக்கும். மேலும் தங்களின் புதிய உறவுகளை உங்களின் கூற்றில் சேர்ப்பது தங்களின் மனிதர்களுக்கு நன்மை பயக்கும். அது ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கும். மற்றும் நீண்ட பயன்களாலும் நீங்கள் நல்லதொரு ஆதாய பயனடைவீர்கள். கன்னிராசிக்கு தெரிந்த அன்பர் ஒருவரிடமிருந்து பொருத்தமான வழிகாட்டுதலை நீங்கள் பெறுவீர்கள். அதனால் உங்கள் வணிக கூட்டாளிகள் அவசரப்பட்டு தவறான முடிவெடுப்பதில் ஈடுபடக்கூடும் என்பதால் அவர்கள் மீது நீங்கள் முழுமையான குருட்டு நம்பிக்கை வைப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் இதனால் அவர்கள் மூலம் பல்வேறு வணிக சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். மற்றும் கன்னிராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சற்று கடினமாக இருக்கும் என்று தெரிகிறது. இருப்பினும் தேவகுரு வியாழனின் அருள் உங்கள் உறவில் தொடர்ச்சியான காதல் உறவை அவர் பாதுகாப்பார். தங்களின் காதல் உறவில் உள்ள பரஸ்பர கவலைகளை பற்றி பேசுவது மட்டுமே உங்களின் காதலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியும். அதனால் வாழ்க்கை துணையுடன் தரமான பேச்சுவார்த்தைக்குரிய நேரத்தை நீங்கள் செலவிடுவதன் மூலம் ஒட்டுமொத்த காதலனுடைய உறவையும் மேம்படுத்த உங்களால் முடியும். கன்னிராசி மாணவர்கள் கடுமையான சவால்களை எதிர்கொண்ட பிறகு மாணவர்கள் சரியான அளவிலான வெற்றியை இந்த மாதத்தில் பெற முடியும். அதே நேரத்தில் கன்னிராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. மற்றும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் தங்களின் 6வது வீட்டில் இருக்கிறார் என்பதால் கன்னிராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் முழு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள், அளவான உணவு, ஆரோக்கியமான உணவு ஆகியவற்றை கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கன்னிராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் மிகவும் மிதமான சாதாரண ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் கன்னி மற்றும் கன்னிராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 12ஆம் வீட்டில் அமர்கிறார். இதனால் உங்களின் வணிக நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது கன்னிராசி மக்கள் தங்கள் வேலைக்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கும், வெளியூருக்கும், வெளி மாநிலத்திற்கும், வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அது அவரவரின் வேலையை பொறுத்து மாறுபடும். இதனால் கன்னிராசி மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று நம்பலாம். மற்றும் இவர்களின் வேலை சுயவிவரத்தில் அதில் உள்ள ஸ்தான நிலை மேலும் வலுவடையும். கன்னிராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஒரு பிற்போக்கு நிலையில் செயல்படுகிறார். இதனால் இந்த கன்னிராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் சரியான அளவு கடின உழைப்பையும் போராட்டத்தையும் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. மற்றும் இந்த கன்னிராசி மக்கள்
பணி அழுத்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. எப்படி இருப்பினும் இவர்கள் தங்களின் பணியிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். இதனால் பல்வேறு சவால்களை முன்வந்து எதிர்கொள்ள இவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆகஸ்ட் 16 முதல் சூரிய பகவான் 12ஆம் வீட்டிற்கு சென்று சனியின் முழு பார்வையை பெறுவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மூத்தவரிடமோ அல்லது வேறு யாரிடமோ அவதூறு விளைவிக்கும் வகையில் நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பொறுமையுடன் அவருடன் கலந்து ஆலோசனை செய்வது நலமாக இருக்கும். கன்னிராசி மக்கள் நல்லவிதமான கருத்து புரிதலை வெளிக்காட்டுவதன் மூலமும் தங்களின் சரியான கருத்து பரிமாற்றல் முறையில் வைத்திருப்பதன் மூலமும் தங்களின் வேலை நிலையை பராமரிப்பதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும். கன்னிராசி வியாபாரிகளுக்கு சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் அமர்வதால் தங்களின் தொழில் பங்குதாரரை கடுமையானவராக மாற்றுவார். தங்களின் தொழில் பங்குதாரர்கள் அவர்கள் தங்கள் முடிவிலிருந்து தேவையற்ற முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள். அதில் அவர்கள் அவசரப்பட்டு தொழிலுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருங்கள். மற்றும் நீங்களும் சொந்தமாக ஒரு முடிவுகளை எடுப்பதை இந்த நேரத்தில் தவிருங்கள். நீங்கள் உங்களின் பங்குதாரருடன் ஒன்றாக உட்கார்ந்து பேசி முடிவுகள் சார்ந்த விஷயங்களை தீர்த்து கொள்ள முயற்சித்தால் நிலைமை எப்பொழுதும் உங்களின் கட்டுக்குள் இருக்கும். கன்னிராசிக்கு 7வது வீட்டின் அதிபதியான தேவகுரு வியாழன் 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நிலை கொண்டு இருப்பார். இது உங்கள் வணிகத்திற்கான நீண்ட பயன்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். மேலும் இந்த பயன்கள் மூலம் பெருமை, புகழ், அத்துடன் பண ஆதாயமும் நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள். இதனால் உங்கள் வணிக முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் மற்றும் தங்களின் வணிக செயல்பாட்டை உங்களால் விரிவாக்கவும் செய்ய முடியும். மேலும் உங்கள் வணிகத்திற்கான சில முக்கியமான மற்றும் கடினமான முடிவுகளை எடுப்பது மற்றும் வணிக தேவைகளுக்காக புதிய பங்குதார மக்களை சேர்க்க உதவும் என்று நம்பலாம். கன்னிராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் சூரியன் கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்து பொருளாதார நிதி ஆதாயங்களை உறுதி செய்கிறார். இதனால் தங்களின் பொருளாதார நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும். தங்களுக்கு 12ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்திருந்தாலும் செலவுகளை சீராக வைத்திருக்க முடியாத நிலை இருப்பதால் உங்களுக்கு சில நேரங்களில் கவலை அளிக்கும் விஷயமாக இந்த பொருளாதார நிலை மாறும். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் பிற்போக்கான சனியின் அம்ச பார்வையால் உங்கள் செலவுகளை அவர் படிப்படியாக குறைப்பதை உறுதி செய்வார். மேலும் நீங்களும் உங்களின் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது பற்றி யோசித்து தங்களின் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க சரியான நல்ல முயற்சியை நீங்களும் மேற்கொள்வீர்கள். அதனால் நீங்கள் பயன்பெறுவீர்கள். தேவகுரு வியாழனின் அருளால் உங்களின் பொருளாதார நிதி நிலையும் மேம்படும். மேலும் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் 12ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். மேலும் சில கன்னிராசி மக்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கின்றன. இந்த பயணங்களால் நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் நிதிநிலை சீராக நீங்கள் உங்களின் கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் கன்னிராசி மக்களின் குடும்ப வருமானம் உயர வேண்டியதன் அவசியத்தை நீங்கள் உணர்வீர்கள். மேலும் குடும்பத்திற்கு பெரிய சொத்து ஆதாயத்துக்கான வாய்ப்புகளில் கிரக நிலைகள் கன்னிராசி மக்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். கன்னிராசி மக்கள் இந்த நேரத்தில் லாபம் வேண்டி பங்கு சந்தையில் முதலீடுகள் மூலம் வருமானம் பெற வேண்டுமானாலும் அதற்கும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். இருப்பினும் நீங்கள் செய்யும் தொழிலின் மூலம் உங்களுக்கு தேவையான பொருளாதார நிதி ஆதாயம் கிடைக்கும். மேலும் உங்கள் தந்தையிடமிருந்து உங்களுக்கு தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் சூழலும் இருக்கிறது. தந்தையை நீங்கள் அனுசரித்து செல்வது நலமாக இருக்கும். கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது தங்களின் சுகாதார கண்ணோட்டத்தில் கன்னிராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தில் சற்று நிதானமாக கவனம் செலுத்த வேண்டும். எனவே இது குறித்து எக்காரணம் கொண்டும் உங்களுக்கு அலட்சியமாக நீங்கள் இருக்க வேண்டாம். கன்னிராசி அதிபதி புதன் இந்த மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் அது மட்டுமின்றி பிற்போக்கான சனியும் 6ஆம் வீட்டில் அமர்ந்து தனது 7ஆம் பார்வையை புதன் மீது வைக்கிறார். மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து செவ்வாய் 9ஆம் வீட்டில் அமர்ந்து புதனை பார்க்கிறார். இதனால் இந்த மாத தொடக்கத்தில் தங்களின் ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கும் என்பதை மேற்குறிப்பிட்ட கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன. ஆகையால் கன்னிராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சிறிய வலி அல்லது நோய் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டால் கூட அது பெரிய நோயாக மாறாமல் இருக்க உடனடியாக அதற்குரிய மருத்துவ சிகிச்சை செய்ய முயற்சிக்க வேண்டும். பிற்போக்கு நிலையில் இருக்கும் சனி
கன்னிராசிக்கு 6வது வீட்டில் அமர்ந்து பெரிய நோய்களின் தொடக்கத்தை உருவாக்குவார் என்பதை அறிவிக்கிறார். சரியான வகையான எச்சரிக்கையுடன் கூடிய உங்கள் தேக ஆரோக்கியம் மருத்துவரின் ஆலோசனையாகவும் எடுத்துக்கொண்டால் உங்களை அது பாதுகாக்கும். ஆகஸ்ட் 22 முதல் புதன் ஒரு பிற்போக்கு நிலையில் கடகராசிக்கு நகர்கிறார். இதனால் தங்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கிய நிலை முன்னேற்றம் பெறும். ஆகஸ்ட் 26 முதல் சூரியன் ஆரோக்கிய காரணியாக 12ஆம் வீட்டிற்கு சென்று சனியின் செல்வாக்கின் கீழ் இருப்பார். இது தங்களின் ஆரோக்கிய நிலையில் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் ஏற்படும் உடல்நலப் பிரச்சனைகளில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது கன்னிராசி மக்களுக்கு. மற்றும் கன்னிராசி மக்கள் கண் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கால்களில் ஏற்படும் வலி அல்லது காயம் போன்ற பிறவற்றையும் அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தங்களின் நேரம் தேகம் சார்ந்து அதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. கன்னிராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது தங்களின் 5ஆம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் 6ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதாலும் 5ஆம் வீட்டில் சூரியனின் பார்வை தாக்கம் இருப்பதாலும் இந்த மாதத்தின் ஆரம்பம் தங்களின் காதல் உறவில் சற்று பலவீனமாக இருக்கும். இது உங்கள் அன்புக்குரியவருடன் தேவையற்ற ஈகோ மோதலை ஏற்படுத்தும். இருப்பினும் கன்னிராசிக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் அமர்ந்து உங்கள் 5ஆம் வீடு சனியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதால் உங்கள் துணையுடன் காதல் பேச்சுக்கள் நலமாக உருவாகும். இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால் குரு பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் வீட்டில் முழு பார்வையும் பெறுவார். இதனால் அவர் உங்களின் காதல் உறவை பாதுகாக்கவும் மற்றும் திறமையாக மேலும் தொடரவும் செய்வார் என்பதில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இதனால் கன்னிராசி மக்கள் தங்களின் உறவை அழகாக்க உங்களின் அன்பை பயன்படுத்தும் வகையில் சரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் மற்றவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உண்மையை பேசினாலும் மற்றவர்களை பாதிக்கும் என்றால் அதை தவிர்ப்பது நன்று. கன்னிராசி மக்களின் உறவுகள் மற்றும் தனிநபர்கள் எப்பொழுதும் உண்மையை காட்டிலும் இனிமையான விஷயங்களை கேட்க விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எனவே ஒன்று உண்மையாக இருந்தாலும் யாரும் மோசமாக உணராதபடி அதை பக்குவமாக அன்பான முறையில் முன்வைக்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் உங்களின் உறவை நன்றாக வளர்க்கவும் முடியும் மற்றும் உங்களை நோக்கி வரும் பல்வேறு சவால்களை புத்திசாலித்தனமாக நீங்கள் சமாளிக்கவும் உங்களால் முடியும். ஆகஸ்ட் 25 அன்று சுக்கிரன் முதல் வீட்டிற்குள் நுழைகிறார். உங்கள் இதயத்தில் காதல் விதைகள், காதல் உணர்வுகள் மலரும். உங்கள் காதலியுடன் நெருக்கம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். ஆகஸ்ட் 26 முதல் செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டின் பார்வையை வைக்கிறார். இது கன்னிராசி மக்களின் காதல் உறவுகளில் தேவையற்ற பதற்ற நிலை அதிகரிக்கும் என்று தெரிகிறது மற்றும் நீங்கள் இந்த மாதமும் எச்சரிக்கையுடன் தங்களின் காதல் உறவில் முன்னேற முயற்சிக்க வேண்டும். கன்னிராசி மக்கள் திருமணமான உறவுகளை பற்றி பேசுகையில் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை சில கவனக்குறைவுகளை வெளிப்படுத்தலாம் அல்லது செய்யலாம் மற்றும் அவர்கள் தங்களை உயர்ந்தவராக கருதி தங்கள் சொந்த விருப்பத்தை பின்பற்ற முயற்சிப்பார்கள். இதன் காரணமாக உங்களின் காதலின் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தேவகுரு விழாவின் 9ஆம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் பார்வையை செலுத்துவார். இதன் காரணமாக கன்னிராசி மக்கள் அமைதியாக இருந்து தங்களின் காதல் உறவை நன்றாக நிர்வகிக்க சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி மக்கள் ஒரு ஆன்மீக யாத்திரை அல்லது தொலைதூர இடத்திற்கு செல்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் நீங்கள் மனவிட்டு பேசவும் செலவிடும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் உங்களுடைய குடும்ப துணையுடன் மனைவியுடன் உண்டான தவறான புரிதலை சரி செய்வதற்கும் உறவில் அன்பான வழியில் மேலோங்கி தொடர்வதற்கும் வழிவகுக்கும். கன்னிராசி மக்களின் திருமண வாழ்க்கைக்காக உங்கள் பிஸியான கால அட்டவணையிலிருந்து சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நீங்களும் உங்கள் குடும்பம் மகிழ்ந்து வாழ முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிராசி குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது கன்னிராசி மக்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த மாதம் நன்றாக இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து பிற்போக்கான சனியின் முழு செல்வாக்கை பெறுகிறார். செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப செலவுகள் உயரும். குடும்பத்தில் சில சுப நிகழ்வு சார்ந்த செயல்பாடுகள் உருவாகி உங்கள் வீட்டில் பொருளாதார நிதி செலவு நிலை அதிகரிக்கும். அதே நேரத்தில் இந்த வீட்டில் உள்ள உறவுகளிடம் நல்லதொரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதால் வீட்டில் தொடர்ந்து நல்லவிதமான சலசலப்பும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கும். தேவகுரு விழாவின் பார்வை இந்த மாதம் முழுவதும் முதல் வீட்டில் இருக்கிறது.
அதனால் சமய நிகழ்ச்சிகளை திறம்பட ஒழுங்கமைத்து நல்ல முடிவுகளுக்கு வழிவகுக்கும் தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் ஆகஸ்ட் 25 முதல் சுக்கிரன் முதல் வீட்டிற்கு நுழைகிறார். இது குடும்ப உறுப்பினரின் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால் வீட்டில் மகிழ்ச்சி குதூகலமாக உண்டாகி யாவரும் பரஸ்பரம் அன்புடன் வாழ்வார்கள். கன்னிராசிக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியான தேவகுரு வியாழன் 9ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். மேலும் செவ்வாய் பகவான் அங்கு அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒட்டுமொத்த குடும்ப வருமானமும் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்தில் செல்வ செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை அந்த பொருளாதார நிலை ஏற்படுத்தும். இதனால் வீட்டில் உள்ளவர்களின் நடத்தை கண்ணியமாகவும் சீராகவும் இருக்கும். இதனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியும் நீங்கள் உறுதி செய்ய முடியும். நீங்கள் கொஞ்சம் எல்லோரிடமும் அனுசரணையாக இருந்து விட்டு கொடுக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகள் மற்றும் உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களும் உங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியில் வாழ்வார்கள். உங்கள் மீது அதிக பிரியத்துடனான பாசம் வைத்திருப்பார்கள் உங்கள் சகோதர சகோதரிகள். இதனால் பல்வேறு சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுபட அவர்கள் உதவியாக இருப்பார்கள். இல்லையென்றால் சில தேவையற்ற வாத விவாதங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இத்தகைய சூழ்நிலை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். யாவும் உங்களுக்கு நலமாகும். இதனால் உங்களுடைய குடும்ப உறவுகளும் சகோதர சகோதரின் உறவுகளும் வலுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நம்பலாம். கன்னிராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் உறவுகளை பலப்படுத்தும். அதே வேளையில் அவர்களின் தேவையை அறிந்து உதவி செய்வது எவ்வளவு முக்கியமோ அதற்கு தகுந்தவாறு உங்களின் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதும் முக்கியம் என உணர்ந்து செயல்படுவது மிக மிக நன்று. புதன்கிழமை அன்று திருநங்கைகளுக்கு காணிக்கை கொடுத்து அவர்களின் ஆசி வருவது நலமாகும். திங்கட்கிழமைகளில் சிவபார்வதியை வணங்குங்கள். மற்றுள்ள ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்த உணவு மற்றும் நீர் வழங்குங்கள். யாவும் நலமாகும். இந்த மாதம் சிறப்புடன் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். நாம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். வணக்கம். நன்றி.